வணக்கம். அதிகாரம் 80 நட்பு ஆராய்தல். குறள் எண் 791. நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர்க்கு. நட்பினிடம் வள்ளுவர் கட்டுண்டு போனார். எனவேதான் அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு பிறரிடம் அக்கறை உடையவர் ஆக்கும், அதுதான் நட்புக்கு வித்து என்று அன்புடைமை அதிகாரத்தில் எடுத்து காட்டியுள்ளார். நட்பை விரும்பி செய்பவர் ஒருவரை நட்பு ஆராயாமல் நட்பு செய்யக்கூடாது. ஏனென்றால் நட்பு ஆள்பவரால் நட்பு செய்த பின் அவரை விட்டு விட இயலாது. எனவே ஆய்ந்து ஆய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகிறது குறள். குறள் எண் 792. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடைமுறை தான் சாம் துயரம் தரும். பலமுறை ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாது நட்பு செய்வது ஒருவனுக்கு இறுதி வரை சாகும் வரை துன்பம் தரும். எனவே ஆய்ந்து ஆராய்ந்து நட்பு செய்ய வேண்டும் என்பது குறிப்பு. குறள் எண் 793. குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு. யாக்க செய்க, நட்பு செய்க என்பது பொருள். ஒருவரின் குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் இனத்தையும் ஆய்ந்து அறிந்து தெளிந்த பின் நட்பு செய்து கொள்ள வேண்டும். குறள் எண் 794. குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. நற்குடியில் பிறந்து பழி பாவங்களுக்கு அஞ்சுகின்றவரை எப்பொருள் கொடுத்தாவது நட்பு செய்து கொள்ள வேண்டும். பண்புடையவர் நட்பை எப்படியேனும் பெற்றுக்கொள்ளுவது நலம். குறள் எண் 795. அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். தவறு செய்யும் பொழுது, வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை பயவாத செயல்களை செய்யும் பொழுது அழ அழ இடித்துரைத்து திருத்த வேண்டும். ஆமாம் சாமி போட்டுக்கொண்டே இருப்பது நட்பு அல்ல. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க நட்புடையவரை ஆய்ந்து கொள்ள வேண்டும். நல்வழி அறிவுறுத்தும் நட்பே சிறந்த நட்பு. குறள் எண் 796. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல். ஒருவருக்கு கேடு வருவதிலும் ஒரு வகை நன்மை உண்டு. அக்கேடு நல்ல நண்பர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள துணை செய்யும் அளவுகோல் ஆகும். நீட்டி அளப்பது ஓர் கோல். எப்பொழுது? கேடு வரும் பொழுது. யாரை? சுற்றத்தை, கிளைஞரை, நண்பரை என்பது பொருள். குறள் எண் 797. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீஇ விடல். ஒரீஇ நீக்கி ஒழித்து. நட்பு ஆராய்தல் காட்டும் ஊதியத்திற்கான இலக்கணத்தை அறிவோமா? ஒருவருக்கு வருமானம் எது? அறிவில்லாதவர் நட்பை விட்டுவிடுவது ஆகும். பேதையரோடு சேர்ந்து பேதையராகாமல் தப்புவது சிறந்த ஊதியம் என்கிறது வள்ளுவம். குறள் எண் 798. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, கொள்ளற்க அல்லற்கண் ஆற்று அறுப்பார் நட்பு. உள்ளம் சிறுகுவ உள்ளற்க. சமுதாயத்திற்கு அல்லனவற்றை செய்யாதே, சிறுமையான செயல்களை செய்ய நினைக்காதே. துன்பம் வரும் பொழுது நம்மை விட்டு கைவிடுபவர், நம்மை விட்டு விலகி விடுபவர் நட்பையும் விட்டுவிட வேண்டும். அல்லற்கண் ஆற்று அறுப்பார் நட்பு கொள்ளற்க என்பது வள்ளுவனின் கட்டளை. குறள் எண் 799. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். துன்பம் அடைந்த பொழுது நமக்கு உதவாமல் நம்மை கைவிட்டு சென்றவருடைய நட்பை, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மையை கூற்றுவன் நம்மை அழைத்து செல்லும் இறுதி காலத்தில் நினைத்தாலும் நம் நெஞ்சம் வருந்தும். அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். எனவே கெடுங்காலை கைவிடுவாருடைய கேண்மை மறக்கவே இயலாத ஒன்றாகும் என்பதை காட்டுகிறது இக்குறள். குறள் எண் 800. மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மருவுக பொருந்துக, ஏற்றுக்கொள்க. ஒருவுக நீக்குக, நீங்குக, விலக்குக. மாசு அற்றவர், குற்றம் இல்லாதவர் நட்பை தழுவிக்கொள்க. உள்ளத்து பொருந்தாதார் நட்பை ஒரு பொருளை கொடுத்தாவது
விட்டு விடுக, விட்டு விலக வேண்டும், ஒப்பில்லார் நட்பை நீக்கிவிட வேண்டும் என்பதும் வள்ளுவன் கட்டளை. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு என அறிவுறுத்துவதும் செய்நன்றி அறிதல் அதிகாரம்தானே. நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நட்பு ஆராய்தல் என்னும் அதிகாரம் ஆற்றுப்படுத்துகிறது. ஆய்ந்து ஆய்ந்து நட்பு செய்தல் நலம். நட்பு என்பது ஆலமரம் போல கிளைகள் விழுதுகள் படர்ந்து என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உள்ளம் சிறுகுவ உள்ளற்க என்கிறார். மனதை சிறுமைப்படுத்தும்படி எண்ணாதே என்பது வள்ளுவனின் கட்டளை. துன்பம் வரும்பொழுது நீங்கும் நட்பை கொள்ளக்கூடாது. மறுவுக மாசற்றார் நட்பு, ஒப்பிலார் நட்பை விட்டுவிடு, வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்க என்றெல்லாம் நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகிறது இவ் அதிகாரம்.